அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 142 வசனம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரஜாதி பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அந்த வசனத்தில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது, கருக்குள்ள பட்டயமான வார்த்தைகள் இருக்குது. எபிரேயர் 4:12 சொல்லுது, கர்த்தருடைய வசனமானது ஜீவனும் வல்லமை உள்ளதையும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் கணுக்களும் உணாலும் உயிர்ப்பிக்கதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வசனத்தை நம்ம சொல்லி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். வசனத்தை நம்பணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வேதத்தை நம்பணும், கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நம்ம நடக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நம்ம நித்திய வாழ்வு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நித்திய வாழ்வு என்பது பரலோக வாழ்க்கை. நம்ம பூமியில் வாழ்கிற வருஷம் 60 வருஷமோ 70 வருஷமோ, பிற்பாடு மகிமையில் நம்ம பிரவேசிக்க வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவோட பிரமாணத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். காலையில் அதிகாலை எந்திரிக்கும் துதியோடு ஆராதனையோடு கர்த்தரை போற்றி பாடி நாளை துவக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வசனத்தின்படி தகப்பனே, உம்முடைய வேதம் சத்திய வசனம் கர்த்தாவே. இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் உங்கள் வாயில் அறிக்கையிட்டு ஜெபிக்க கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருக்கும் புதிய கிருபை தாங்க ராஜா, புதிய தெம்பை தாங்க தகப்பனே, வல்லமை தாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.